7வது நாள் வழிபாடு ஜூலை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. அன்றைய நாள் அலங்காரம்: வாராகி அம்மனுக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை சூட்டி அலங்கரிக்க வேண்டும். நிவேதனம்: அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், சுண்டல், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மாதுளை ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மன் சந்நிதியில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆஷாட நவராத்திரியின் 8வது நாள் வழிபாடு ஜூலை 22 புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த நன்னாளில் துர்க்கையின் அவதாரமான வாராகி அம்மனை சிகப்பு நிற மலர்கள், மாதுளை மற்றும் சுண்டல் நெய்வேத்தியங்களை படைத்து இரவு நேரங்களில் மூல மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது சகல செல்வங்களையும் எதிர்ப்புகளிலிருந்து பாதுகாப்பையும் தரும். இந்நாளில் பூஜை அறையில் சிவப்பு துணி விரித்து வாராகி அம்மனின் திருவுருவப் படத்தை வைக்க வேண்டும். அம்மனுக்கு சிகப்பு நிற வஸ்திரம் அணிவித்து தாமரை அல்லது செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக அம்மனுக்கு விருப்பமான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சுண்டல், தயிர் சாதம் மற்றும் மாதுளை பழத்தை பிரசாதமாக வைக்கலாம். பூஜை நேரம்: மாலை அல்லது இரவு, குறிப்பாக அர்த்த நேரத்தில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆஷாட நவராத்திரியின் 9வது நாள் வழிபாடு மகா வாராகி தேவிக்கான நாள் ஜூலை 23, 2026 அன்று வருகிறது. மகா வாராகி தாயாருக்கு செம்பருத்தி, மல்லிகை அல்லது சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம்: அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான தயிர் சாதம், சுண்டல், தேன் மற்றும் மாதுளை அல்லது மாம்பழம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்கு நெய் தீபம் அல்லது மண் அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் விசேஷம். ஆஷாட நவராத்திரியின் 9 நாட்களும் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி திதி வருகிறது. பஞ்சமி நாளில் 6 மணிக்கு மேல் அம்மனுக்கு பூஜை அறையில் நவதானிய கோலம் இட்டு அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களான மாதுளைப்பழமோ, தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஏதாவது ஒன்றையாவது வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வைத்து அம்மனை வழிபாடு செய்தாலே போதும். பஞ்சமி நாளை தவறவிட்டவர்கள் ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை 2026 அன்று அஷ்டமி திதி வருகிறது. இந்த நாளில் வாராகி அம்மன் மற்றும் துர்கா தேவியின் அவதாரமான மகா கௌரி வழிபாடுகள் சிறப்பாக செய்யலாம். இந்நாளில் கோவிலிலோ அல்லது நம் வீட்டு பூஜை அறையிலோ 2 நெய் தீபங்களை மட்டுமாவது ஏற்றி வைத்து மனதார அம்மனை வழிபாடு செய்யலாம். யாரெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம்? வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் சவால்களுக்கும் பஞ்சமே இல்லை. கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், எதிரிகளின் தொல்லை, உடல் நல கோளாறு,